வணக்கம், வெல்கம் டு EduSprint Academy. Never stop learning. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பொதுத்தமிழ் சிலபஸ்ல இலக்கியத்துல முதல்ல கொடுத்திருக்க டாபிக்கான திருக்குறள் தொடர்பான செய்திகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலக பொதுமறையான திருக்குறளை இயற்றியவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் திருவள்ளுவர். ஓகேவா? அப்போ திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னென்ன? திருவள்ளுவர் அவரு வேற என்னென்ன பெயர்ல அழைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற் பாவலர். ஓகேவா? பொய்யில் புலவர்னு ஏன் சொல்றோம்? அவர் கூறிய திருக்குறள்ல எந்த ஒரு விஷயத்திலையுமே பொய்ங்கிறது இல்லை, அதனால திருவள்ளுவரை பொய்யில் புலவர்னு சொல்றோம். இன்னொன்னு ஐயன்கிற பேர் யாரு திருவள்ளுவரை ஐயன்கிற பேரால யார் அழைத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. ஓகேவா? அவர் ஐயன்கிற பேரால திருவள்ளுவரா சொல்லியிருப்பாரு. அடுத்து திருக்குறளோட நூல் அமைப்பு பார்க்கலாம். திருக்குறள்ங்கிறது ஒரு அடையெடுத்த கருவியாகு பெயர். ஓகேவா? இதுல திருங்கிறது இருக்கு பாத்தீங்களா? திருங்கிறது ஒரு இறையாண்மையை அல்லது மதிப்பிற்குரிய பெருமரியாதைக்குரிய உங்களை சொல்றதுதான் திருங்கிறது உபயோகப்படுத்துவோம். இப்ப ஹிந்தியில எப்படி ஸ்ரீ சொல்றாங்க, ஸ்ரீராம், ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி நம்ம தமிழ்ல திருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். இப்போ திருக்குரான், திருவிவிலியம்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் திரு. சோ திருங்கிறது குறளுக்கு வந்திருக்கா திருக்குறள், இது ஒரு அடையெடுத்த கருவியாக பெயர். ஓகே, திருக்குறள் எந்த நூலுக்கு கீழே வரும்னு பாத்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். அந்த 18 கீழ்கணக்குங்கிறது என்ன? 18 நூல்கள் அடங்கிய தொகுப்பு. அதுலதான் திருக்குறள்ங்கிறது வரும். இது ஒரு அறநூல். ஓகேவா? அதே மாதிரி உலக மக்கள் அனைவருக்கும் திருக்குறள்ங்கிறது ஒரு மதத்தா இருக்கோ, ஒரு வகுப்பா இருக்கோ, ஒரு மொழியா இருக்கோங்கிறது இல்ல. அது உலக பொதுமக்கள் அனைவருக்கும் அவர்கள் ஏற்கக்கூடிய கருத்துக்களை சொல்றதுனால இது ஒரு வாழ்வியல் நூல்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறள் வெண்பாங்கிற இரண்டு அடி வகை வெண்பாவால ஆன நூல் தான் திருக்குறள். ஓகேவா? திருக்குறளை எப்படி பிரிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, திருக்குறளோட பகுப்புகள் எப்படி? திருக்குறளை 3ஆ பிரிச்சிருக்காங்க. திருக்குறள்ல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? 133 அதிகாரங்கள் இருக்கு. அதை எப்படி பிரிச்சிருக்காங்க? 3ஆ பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன இயல்கள் வரும், அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை, அந்த இயல்கள் பேர் எத்தனைங்கிறத பார்க்கலாம். முதல்ல அறத்துப்பால்ல மொத்தம் அதிகாரம் 38. ஓகேவா? அதுல வரக்கூடிய இயல்கள் 4. என்னென்ன இயல்னா, பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள், இல்லறவியல்ல 20 அதிகாரங்கள், துறவியல்ல 13 அதிகாரங்கள், ஊழியல்ங்கிறது 1 அதிகாரம். சோ ஊழியல்ங்கிறது 1 இருக்கா? சோ இது அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல எதிர்பார்க்கப்படலாம். ஏன்னா ஊழியல் 1ங்கிறது வேறுபாடா இருக்கு, டிஃபரன்ஸா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பொருள்ல மொத்தம் 70 அதிகாரங்கள் இருக்கு. இயல்கள் பாத்தீங்கன்னா 3 இயல்கள் இருக்கு. அதோட பேர் பாத்தீங்கன்னா, அரசியல்ல 25 அதிகாரம், அமைச்சியல் 32, ஒலிபியல்ல 13. அடுத்தது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால்னு சொல்லுவாங்க. அதிகாரம் 25. இயல் எண்ணிக்கைகள் பாத்தீங்கன்னா 2 இயல்கள் தான் இருக்கு. என்னென்னா, களவியல்ல 7 அதிகாரமும், கற்பியல்ல 18. ஆக மொத்த அதிகாரங்கள் 133 அதிகாரங்கள். குறட்பாக்கள் எத்தனை? ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம், மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. ஓகேவா? மொத்த இயல்கள் 9. அப்ப திருக்குறளின் மொத்த அதிகாரம் 133, மொத்த பாடல் 1330, இயல் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 9. ஓகேவா? அறம்னா 38 அதிகாரம், பொருள் 70, இன்பம் 25. ஓகே, இப்ப திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னங்கிறத பார்க்கலாம். என்னன்னு சொல்லப்படுது? முப்பால் நூல். ஏன்னா அறம், பொருள், இன்பம்னு 3 விதமா பிரிச்சிருக்காங்க, அதனால முப்பால் நூல்னு சொல்லப்படுது. அடுத்து உத்தர வேதம், தெய்வ நூல். திருவள்ளுவர தெய்வ புலவன் சொல்றாங்களா, அவர் எழுதிய நூலை என்ன தெய்வ நூல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொய்யாமொழி தேவன்னு திருவள்ளுவரை சொல்றாங்க, இங்க பொய்யாமொழின்னு சொல்றாங்க. வாயுரை வாழ்த்து, தமிழ் மறைங்கிற வேர்டுனா, மறைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நூல்ங்கிற அர்த்தமா? இப்ப தமிழில் எழுதப்பட்ட நூல் தமிழ் மறைன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பொதுமறை, உலக பொதுமறை, உலக மக்கள் அனைவராலும் ஏற்கக்கூடிய கருத்துக்களை சொல்றதுனால திருக்குறள் உலக பொதுமறைன்னு அழைக்கப்படுது.
அடுத்தது இந்த திருக்குறளை முதல்ல பதிப்பிச்சிருப்பாங்கல்ல, ஓகேவா? திருக்குறள் அந்த காலத்துல எதுல ஓலைச்சுவடியில தான் எழுதியிருப்பாரு. அதை நம்மளுக்கு அச்சு வடிவுல கொண்டு வந்தவங்க பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை முதல்ல பதித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர். இவரை என்ன சொல்லுவாங்க? மலையத்துவசன் மகன் தஞ்சை ஞான பிரகாசன் சொல்லுவாங்க. எந்த வருடத்துல பதித்தார்னா கிபி 1812. எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா தஞ்சையில. ஓகேவா? திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசர். எந்த இடத்துலன்னா தஞ்சாவூர்ல. வருடம் பாத்தீங்கன்னா கிபி 1812. ஓகே ஓகே. திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்கல்ல, அந்த உரை எழுதியவர்கள்ல முக்கியமான உரை வந்து என்னன்னு சொல்லப்படுதுன்னா பழமையான உரைகள்ல வந்து 10 பேர் எழுதியிருப்பாருங்க. அதை தான் பதின்மர் உரை. பதின்மன்கிறது 10 சொல்லுவாங்க. ஓகேவா? பதின்மன் உரைங்கிறது 10 பேரோட உரைகள். ஓகேவா? யார் அந்த 10 பேரு? தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பருதியார், பருதியார்னா பருதி. ஓகேவா? திருமலையார், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர். இதுல முதல்ல எழுதப்பட்ட உரை யார் முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மணக்குடவர். சோ முதலில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணக்குடவர். இந்த உரைகளிலேயே சிறந்த உரை யாருடையது? பரிமேலழகருடையது. அப்போ திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணக்குடவர். அந்த உரைகளிலே சிறந்த உரை பரிமேலழகரோட உரைதான் சிறந்தது. அடுத்தது திருக்குறள் மொழிபெயர்ப்பு. ஓகே, திருக்குறள் தமிழ் மொழியில இருக்கு. உலக மக்கள் அனைவராலும் படிக்கப்படணும்ல, அதனால திருக்குறளை வந்து நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். இதுவரை திருக்குறள் பாத்தீங்கன்னா 107 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேவா? திருக்குறள் 107 மொழிகள்ல இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அல்ல குறிப்பா ஆங்கிலத்துல யார் மொழிபெயர்த்தான்னு பாத்தீங்கன்னா ஜி.யு. போப், பிரெஞ்சுல ஏரியல், ஓகேவா, லத்தீன் மொழியில வீரமாமுனிவர், அதே மாதிரி இந்தியில யார் மொழிபெயர்த்திருப்பான்னு பாத்தீங்கன்னா பி.டி. ஜெயின். இது தவிர வேற யாருன்னா தெலுங்குல வந்து வைத்தியநாத பிள்ளை. ஓகேவா? தெலுங்குல யாருன்னு பாத்தீங்கன்னா வைத்தியநாத பிள்ளை. அப்புறம் வடமொழியில அப்பா தீட்சதர். வடமொழி யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பா தீட்சதர். ஓகேவா? சோ இதெல்லாம் திருக்குறள் மொழிபெயர்ப்புல முக்கியமானவர்கள்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல வரும். அடுத்து வேற என்னன்னா திருக்குறளோட சிறப்புகள். திருக்குறளுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? திருக்குறளின் சிறப்புகள். திருக்குறள் முதல்ல என்னன்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. அப்போ அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். அகரம்னா என்ன? ஆவரிசை. அப்ப முதல் குறள் என்னவா இருக்கும்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுதான் முதல் குறள். அதே மாதிரி கடைசி குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். அந்த பெறின் சொல்லப்படுதுல்ல, அந்த இன்னு. அப்போ அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறள். ஓகேவா? அடுத்தது திருக்குறள்ல 2 வகையான மரங்கள் பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா பனை மற்றும் மூங்கில். இந்த 2 வகையான மரங்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. திருக்குறள்ல எந்த எண் வந்து பயன்படுத்தப்படவில்லைன்னு பாத்தீங்கன்னா 9. அதே மாதிரி 7ங்கிறது என்ன? 7ங்கிறது 8 குறள்ல வந்திருக்குன்னு சொல்லப்படுது. திருக்குறள் மொத்தம் எத்தனை? 2 அடிகள்ல 7 0 உயர்த்துதா? அப்ப அந்த 7க்கும் திருக்குறளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதே மாதிரி அந்த 7ங்கிறது 8 குறள்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது தமிழ் மொழி அந்த உயிரெழுத்துக்கள்ல பயன்படுத்தப்படாத எழுத்துன்னு பாத்தீங்கன்னா அவங்கிற எழுத்து மட்டும் திருக்குறள்ல வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கு. ஓகேவா? பல வகைகள்ல என்னென்ன உபயோகப்படுத்தியிருக்காங்க? நெருஞ்சி பழத்தை மட்டும்தான் திருக்குறள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி மலர் வகைகள்ல பாத்தீங்கன்னா அனிச்சம், குவளை, இந்த 2 மலர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து திருக்குறள்ல 2 முறை வருகின்ற ஒரே அதிகாரம். திருக்குறள்ல 2 முறை வருகின்ற ஒரே அதிகாரம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பு அறிதல். ஓகேவா?
அதே மாதிரி விதை, விதை எந்த விதையோட பெயர் குறிப்பிட்டிருக்காங்கன்னா குன்றிமணிங்கிற விதையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க திருக்குறள்ல. இதுதான் திருக்குறளை பற்றிய சிறப்புகள். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஓகேவா? ஓகே, திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை தான் திருக்குறளை புகழ்ந்து பாடப்பெறும் நூல். ஓகேவா? ஓகே, அடுத்து திருக்குறளை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா புகழ்ந்து கூறியிருப்பாங்க. அதுல முக்கியமானது மட்டும் சில இது பார்க்கலாம். ஓகே, என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கும். என்ன சொல்லியிருப்பாரு? பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேனும் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. சோ வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேனோ இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேனும் கூறியவர் யாருன்னா ரெண்டுமே பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பாரதியார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லி மகாகவி பாரதியார் சொல்லியிருப்பாரு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வள்ளுவனை பெற்றதால்னாலும் இணை இல்லை முப்பாலுக்குனாலும் அது பாரதிதாசன். அதே மாதிரி வள்ளுவன் தன்னை உலகினுக்கேன்னு சொன்னா அது மகாகவி பாரதியார். அடுத்து ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. அணுனா ஔவையார். அதே அந்த இடத்துல வந்து கடுகு, ஓகேவா? இந்த இடத்துல கடுகு அப்படின்னு கொடுத்திருந்தா அது யார் சொல்லியிருப்பா? கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா இடைக்காடனார் சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்து திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு திருவள்ளுவ மாலையில திருக்குறளை பற்றி கபிலர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு புல்ல ஒரு நீர் இருக்கும்ல, அந்த நீர்ல சின்னதா தான் இமேஜ் இருக்கும், ஆனா அது காட்டுறது எப்படி பெரிய விஷயமா காட்டும். அதே மாதிரிதான் 2 அடி கொண்ட திருக்குறள் வந்து ஒரு பெரிய கருத்தை குறிப்பிடுதுல்ல. அதனாலதான் கபிலர் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தான்னு சொல்லி திருவள்ளுவ மாலையில குறிப்பிடுறாரு. அதே மாதிரி நிறைய இன்னும் புகழுரைகள் இருக்கு. என்னன்னா, யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லைன்னு சொல்லி பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. திருக்குறள் பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இப்ப பார்த்தது அதுல சில முக்கியமானது தான் பார்த்தோம். ஓகேவா? நன்றி.